காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரியாரின் பயிற்சி பத்திரிகைக்கு ஏற்பாடு செய்துள்ள காஞ்சி மாவட்ட திராவிட கழக அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்திருக்கும் ஐயா ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு பேச்சாளர் வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ தலைவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் முக்கியமாக கூறுவது கல்வி கற்க வேண்டும், அனைவரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்றால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அனைத்து தொழில்களும் மற்ற முற்பட்ட ஜாதியை போல நாமும் அனைத்து வேலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் முற்பட்ட ஜாதியை சேர்ந்த அனைவரும் இன்று அனைத்து துறைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நம் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் அனைத்து துறைகளையும் வேலை வாய்ப்பு உதவி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் மாணவ செல்வர்களாகிய நாங்களெல்லாம் 60-70 வயது கடந்து விட்டோம். ஏற்கனவே 50 ஆண்டுகளாக நான் பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று இங்கிருந்து அனைவருமே பெரியாருடைய கருத்து வாழ்க்கை வரலாற்றை நன்கு படித்தவர்கள். ஆனால் நீங்கள் வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் இளைய தலைமுறை, உங்களுக்கு பெரியாரின் ஒருவருக்கு நீங்கள் டிவி மூலமாகவும் மற்றும் 5ஆம் நேரத்தில் 8ஆம் நேரத்தில் பெரியார் பாடத்திட்டத்தை ஒரு பகுதி கொண்டு படித்திருக்கிறீர்கள். அதே போன்று வைக்கம் பட்ட பெரியார் கொடுத்திருக்கிறார்கள், அதையும் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். தந்தை பெரியார் அவர்களை ஈழ ராமசாமி என்று அழைப்பார்கள். அவருடைய இயற்பெயர் ஈழ ராமசாமி அழைப்பார். ஆனால் பெண்கள் தான் அவருக்கு தந்தை பெரியார் பட்டத்தை கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள் என்றால், தென்னிந்தியாவில் இந்த பொதுமக்களுக்கும் மற்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இவரை போல் கொண்டாட்ட யாரும் கொண்டு வராதாலும் இனி அவரை அழைக்கும் போதெல்லாம் தந்தை பெரியார் என்று அழைக்க வேண்டும் என்று பெண்களே பெரியாருக்கு தந்தை பெரியார் பட்டத்தை கொடுத்தார்கள். அதே போன்று அனுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒரு காலத்தில் இருக்கிறார்கள். இங்கே நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அனுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு ஒரு காலத்தில் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஸ்கூல் போறது நிறுத்துவாங்க. ஏன்னா அதுக்கு படிக்க முடியாங்க. அவ்வளவு தூரம் பெண்களை அந்த காலத்தில் ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருந்தது. அதே போன்று இப்ப இந்த காலத்தில் பார்த்தீங்க என்றால் படிக்காத பெண்களே இல்லைன்னு சொல்லி கிராமம் முதல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் கல்லூரிகளுக்கும் தனியார்களுக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கும் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறாங்க. இது எவ்வாறு ஏற்பட்டது என்றால் தந்தை பெரியார் தீவிர பிரச்சாரத்தால் ஏற்பட்டது. ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வேலை வந்து கொண்டிருக்கும் போது அந்த வேலைக்கு முன்னால் ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அவர்கள் பெரியார் வந்து அந்த வேலை நிறுத்த சொல்லிட்டாங்க. நிறுத்த சொன்ன உடனே ஏன் நிறுத்தணும்னு பார்த்தாங்க, அந்த பெண்களை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க பெரியார். இந்த மாதிரி பெண்கள் தான் படிக்கத்தான் நான் இயக்கத்தை ஆரம்பித்தேன். நான் இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு எனக்கு மாணவர்கள் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டு ரொம்ப குழி குளித்தாராம். குழந்தைய போல குழி குளித்தாராம். அந்த போன்று பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று மிக ஆர்வமாக இருந்தார்கள். எனவே இந்த வாய்ப்பை கிடைத்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.